கியூபிட் லிமிடெட் வந்து இந்த வருஷம் மட்டுமே 5 மடங்கு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. 490% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும் ஏறி இருக்கு. நம்ம ரூ. 100 போட்டிருந்தோம் அப்படின்னா, இங்க ரூ. 490 வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னா வந்து கிடைச்சிருக்கும். சோ இந்த கம்பெனி இவ்வளவு ரேலி ஆனதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ரெவென்யூலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு தான் இருக்கு. இங்க டயக்னாஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் இங்க நியூட்ரிஷன் ப்ராடக்ட் உள்ள போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே உள்ள போயிருக்காங்க. சோ எல்லாமே வந்து குட்டா தான் இருக்கு. பட் ஆனா இந்த அளவுக்கான ஷேர் பிரைஸ் இந்த பின்னாடி ரீசன் வந்து பார்க்கும்போது பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ண படல. சோ இப்போ இந்த ஸ்டாக்க பொறுத்தளவுல இது வந்து ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ணாம தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாக் வேல்யூவேஷன் வந்து பார்க்கும்போது ஹையா வந்து இருக்கு. 180க்கும் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக் இன்னும் ஓன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு. சோ இதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கு. சோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்துட்டு இங்க வேற கம்பெனில மூவ் ஆகுறது தான் பெட்டரான ஒரு கன்சிடரேஷனா வந்து இருக்கும். சோ அதனால பார்த்து என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த கியூபிட் லிமிடெட் இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அது ஃபர்ஸ்ட்டா வந்து இருக்கு. ஏற்கனவே நீங்க ஷேர்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க கரெக்ஷன் வந்து நடக்கும். பட் ஆனா எப்ப நடக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் ஏறிட்ட அப்புறம் நடக்குமா? இல்ல அப்படின்னா இதுல இருந்தே நடக்க ஆரம்பிக்குமான்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா கரெக்ஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். என்ன ரீசனால அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்ல ஏத்தி வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு இங்க பெட்டரான ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த பக்கம் போலாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.